சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ரியா வந்து கேட்டிருந்தீங்க ஃபீவர் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீவர் சரியாயிடுச்சு. 2 days 3 days முன்னாடியே சரியாயிடுச்சு. சொன்ன மாதிரி 3 days இருந்துச்சு வைரல் ஃபீவர். அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து நான் இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ வீடியோவில் காமிச்சிடுறேன். கேட்டிங்க ரியாவை மிஸ் பண்ணுறேன், ஸ்ரேயாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸ்ரேயா வந்து கீழே போயிட்டா ஆல்ரெடி. அதாவது இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ குழந்தைங்கலாம் ஸ்கேட்டிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அது கிளம்பிட்டாங்க. ஸ்ரேயா விளையாடிட்டு இருக்கா, அதனால காட்ட முடியல. பட் நான் இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சமைக்கிற வேலைலாம், நைட்டு டின்னர் பாதி வேலை செஞ்சு முடிச்சுட்டு கீழே போவேன். அப்போ நான் உங்களுக்கு ஸ்ரேயாவை காமிக்கிறேன். இப்போ ரியா தான் இங்கே இருக்காங்க. ரியாவை காமிச்சிடுறவா? ஐயோம்பா, ட்ரைபாடு. இது 4வது ட்ரைபாடு தங்கம். வேண்டாம், ரியாவை காமிச்சிட்டேன். ஹாய். அக்காவோட வாட்ச் கட்டியிருக்காளாம். அதோ ஏமா அக்கா வாட்ச் கட்டியிருக்க? ஸோ ரியா வந்து ஃபீவர் சரியாயிடுச்சு. எல்லாருக்கும் ஹாய். ரியா வந்து எல்லா பாப்பாவும் கேட்குறாங்களாம். எல்லா பாப்பாக்கும் ஹாய் சொல்லிடு. எனக்கு ரித்தன்யா அப்படிங்கிற நேம் ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்னாங்க ரியாவோட வாய்ஸ் வந்து நான் மொபைலில் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் வாய்ஸ் கேட்டாவே என் குழந்தை ஓடி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரித்தன்யான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ ஹாய் ஹாய் ரித்தன்யான்னு சொல்லு. ஓகே. ஸோ சாரி, என்னால் மற்ற நேம்ஸ் ஞாபகம், ஏன்னா லாஸ்ட்டாக படித்த கமெண்ட்ன்றதுனால எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அதனால வீடியோவில் சொல்கிறேன். செப்பரேட்டாகவே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து நேம் சொல்லி எனக்கு ஹாய் சொல்ல சொன்னீங்க. ஸோ அதுக்கு செப்பரேட்டாகவே ஒரு நாள் வந்து நோட் பண்ணிவிட்டு போடுறேன். ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே. லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து அக்கா ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, என்ன கட்டிங்? நான் எந்த கட்டிங்குமே பண்ணலங்க. ஸோ முன்னாடி இருந்த ஹேர் கட்டிங்கை தான் ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து இப்படி போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு. நிறைய பேர்த்துக்கு வந்து சில பேர்த்துக்கு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன முடியெல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும், இல்லை இந்த இடத்துல. பட் மேக்ஸிமம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த கார்னரில் லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ரைட் சைடில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சில பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பக்கம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன், மெயினாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபீமேல்ஸ்க்கு ஸோ இந்த இடத்துல முடி இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து நேற்று இப்படி போட்டிருந்தேன். தெரியாது, அவ்வளோதான். ஸோ இது ஜஸ்ட் ஹேக்ஸ் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே. ஸோ அதில் ஹார்மோன் பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு, மெயினாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஹேர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ எஸ் ஆர் நோ நீங்கள் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆமாக்கா, எனக்கு பிசிஓடி இருக்குது, எனக்கும் இந்த இடத்துல ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு சிம்டம்ஸ், அவ்வளோதாங்க. ஸோ வேணும் இல்லை, அதுதான் நான் வந்து இந்த சைடு ஹார்ட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஹேர் ஹேக்ஸுங்கிறதே நிறைய இருக்குது. ஸோ முடி வந்து அடர்த்தியாக தெரியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல அடர்த்தி கம்மியாக இருக்கோ, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு ஓகே. பட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இப்படி எடுத்து ஜஸ்ட் பார்ட்டிஷன் இப்படி எடுத்துட்டீங்க. இந்த மாதிரி இப்போ என்ன ஒரு கோம்பு எடுத்துட்டு இப்படி ரிவர்ஸில் இப்படி நீங்கள் நல்லா ரிவர்ஸில் வந்து சீவிட்டு, இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ நல்லா ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா புஃப்னு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி ஜஸ்ட் வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ரிவர்ஸில் கோம் பண்ணி நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் ஒரு லேயராக வந்து எடுக்கணும். ஒரு சிங்கிள் லேயர் எடுத்துட்டு ரிவர்ஸில் கோம் பண்ணணும், இப்படி விட்டுணும். அடுத்த பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேயர் எடுத்துட்டு ரிவர்ஸில் நல்லா இது பண்ணிவிட்டு இப்படியே ரிவர்ஸில் விட்டுணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வீட்டில் இருக்கும்போது பண்ண வேண்டாம், ஏன்னா ஹேர் டேமேஜ் ஆகும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா, தாராளமாக அந்த ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறீங்கன்னா, ஃப்ரீ ஹேர் விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா 2x 3x ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக உங்களுக்கு வந்து காட்டும். அவ்வளோதான். ஸோ வந்து டெம்பரவரி சொல்யூஷன். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு நல்லா ஹேர் திக்னஸ் இருக்கணும். நான் ஏன் ஹேர் பற்றி சொல்கிறேன்னா, நான் எனக்கு தெரிஞ்சதை 4 பேத்துக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான். சரிங்களா? ஓகே. எனக்கு ஹேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ வந்து டின்னர் பார்க்கலாம். இன்றைக்கி டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை மசாலாவும் தான் நான் வந்து செய்ய போகிறேன்.
இப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து முட்டை மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் குறுமிளகு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவை அரைச்சி பவுடரை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணுது, அப்புறம் 3 வரமிளகா போட்டிருக்கேங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு நல்லா துருவி போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நான் துருவினதாக போடுவேன். இஞ்சி பூண்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணது போடுறதுக்கும் துருவி போடுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து இந்த செட்டிநாடு மசாலாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணது கேப்சர் பண்ணல. ஸோ இது வந்து நல்லா வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்காக 4 ஸ்பூன் துருவன தேங்காய் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சூப்பரான டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி எடுத்த முட்டை மசாலா, செட்டிநாடு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து சிம்மில் வந்து வேக வச்சா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் வேக வச்ச முட்டையை போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. அவ்வளோதான், சூப்பர். வந்து கீழே விளையாட கூட்டிகிட்டு போயிட்டு மேலே வந்து தான் சூடாக சப்பாத்தி போட்டு ஸோ நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேங்க. சமைச்சு முடிச்சாச்சு. மேலே வந்து இனி சப்பாத்தி சுட்டு கொடுத்தா போதும். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் செய்கிறது. ஈவினிங் டைமில் ஏதோ ஒரு கறி செஞ்சு முடிச்சிடுறது. ஃபாஸ்ட்டாக தோசை இல்லை சப்பாத்தி இட்லினா நம்ம மேலே வந்துட்டு லாஸ்ட்டாக சுட்டால் போதும். ஸோ அதனால் மேலே வந்துட்டு சப்பாத்தி சுட்டுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் ஸ்ரேயாவை கேட்டீங்க, ஸ்ரேயா வந்து காமிக்கிறேன். இப்போ ரியாவை ஓட்டிக்கிட்டு போகலாம். கொஞ்சம் நேரம் விளையாடி வச்சுட்டு அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ 3 டேஸாக ரியாவை ஃபீவர்னால அடைச்சி வச்சனால அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம கீழே போகலாம். ஓகே, stay tuned. ஸ்ரேயாவை கேட்டவங்களுக்காக அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ரேயாவுக்கு வந்து எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸுமே பிடிக்கும். மேக்ஸிமம் அவளுக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும், அப்புறம் ஸ்கேட்டிங் பிடிக்கும், ஃபுட்பால் விளையாடுவா, பேஸ்கெட் பால் விளையாடுவா. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவுமே அவளுக்கு எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் பெருமைப்படுறது என்னென்னா, ஸ்கேட்டிங்க்குன்னு சொல்லிட்டு நான் எந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸுமே வைக்கல. பாவம் அவளே தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டு அவளே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கற்றுக்கிட்டா. கூட விளையாடுறவங்க வந்து அவங்க கிளாஸ்க்கு போகிறாங்க. ஆனால் ஸ்ரேயா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே தான் அவள் எல்லாமே கற்றுக்குவா. ஸோ அது ரொம்பவுமே எனக்கு ஆஸ் அ மதர் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே விளையாட வச்சு மேலே வந்து அவங்களுக்கு எல்லாம் சப்பாத்தி சுட்டு கொடுத்து சாப்பிட வச்சு அப்பாடா அப்படின்னு வந்து இப்போ தான் உட்காந்துருக்கேன். ஸோ கண்ணிலே தெரியும் ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. அப்பாடான்னு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் லேக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன் வீடியோவில். நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வந்து ரியோப்பன் லேட் தான், ஏன் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல, ஏன் உங்களுக்கு ஸ்கூல் நேரத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் விலாகில் நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீவர், நான் வீடியோ போட்டிருப்பேன், ஒரே ஒரு நாள் தான் ரியா போனால், அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஸ்கூலே லீவ் விட்டாங்க. ஸ்ரேயாவும் ஒரு 2 டேஸ் ஸ்கூலுக்கு போனால், ஆனால் அதுக்கப்புறம் லீவ் விட்டுட்டாங்க. இப்போ லீவ் விட்டு 2 டேஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து 14th தான் ரீஓப்பன். ஸோ அது சொல்லிடுறேன், கேட்டிருந்தனால நான் சொல்கிறேன். அவங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணனால அவங்க வந்து அதை மதித்து இவங்க ஸ்கூலும் வந்து லீவ் விட்டுட்டாங்க. லீவில் தான் இருக்காங்க. இன்னொரு 4-5 டேஸ் அவங்களுக்கு லீவ் தான். இல்லை ரியா, ஜாலி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எப்போ போகணும்னு கேட்குறா. ரியாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக ரொம்ப இஷ்டம். ஃபீவர் அன்னைக்கு நான் 2 டேஸ் லீவ் போட்டுக்கோ, பரவாயில்ல, வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் அக்கா போகிறாங்க, நானும் போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற ஒரே குழந்தை இந்த குழந்தையாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்ரேயா வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து அழுதுகிட்டே தான் இருந்தா. சில குழந்தைங்க 1 மாதத்தில் அடாப்ட் ஆயிடுவாங்க, சில குழந்தைங்க 6 மாதம், 1 வருஷம். ஆனால் ஸ்ரேயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜிலையும் அடம் பிடிச்சாங்க, எல்கேஜி ஃபுல்லாகவே அடம் பிடிச்சாங்க, யூகேஜியில் தான் ஓரளவுக்கு ஓகே ஆனால் ஸ்ரேயா. ஆனால் பட் இவங்க வந்து பரவாயில்ல, ஏன்னா கோவிட் டைமில் பிறந்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க சூழ்நிலை தான் அதிகமாகவே ரியாக்கு இருந்துச்சு. அதனால மேபி அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அந்த அட்மாஸ்பியர் வந்து பிடிச்சிருக்கலாம். இல்லை ரியா, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா உனக்கு? ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ரியா ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டே? என்ன மேம் சொல்லி கொடுத்தாங்க?
என்னமா சொல்ற? புரியவே இல்லையே. யாருக்காவது புரிஞ்சதா சொல்லுங்க. சில டைம் இப்படிதான் பண்ணுவா. நம்ம கேட்கறக்காகவே வேணும்னே பதில் சொல்லுவாங்க குட்டீஸ். அச்சோ. சரி, எப்படியோ நல்லா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். என்னம்மா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரேயாவை என்னோட இந்த வீடியோக்குள்ளே கொண்டு வரது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து அப்படி வலுக்கட்டாயமாக இழுக்க சத்தியமாக இஷ்டம் இல்லை. அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்கட்டும். அப்பப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கேட்டனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன் ஜஸ்ட் கொஞ்சமாக. ஓகே, பாய், லவ் யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். I love you. Bye. Bye.